தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அரை கப் ரவை இருந்தால் அட்டகாசமாக நம்ம இந்த புட்டிங்கை செஞ்சிடலாம். இதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரெட்டு வச்சு புட்டிங் செஞ்சுருக்குறோம், பேரிச்சம்பழம் வச்சு புட்டிங் செஞ்சுருக்குறோம். அது எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கிற இந்த ரவை புட்டிங்கை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. இது ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டரோ இல்லை நெய்யோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் நெய் சேர்க்கும்போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயில் சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் சுகர் கேரமல் பண்ண போகிறோம். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சுகரை அப்படியே போட்டுருங்க, தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். கொஞ்ச நேரத்துலையே அது நல்லா மெல்ட் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வரும். பாருங்கள், நல்லா தண்ணி விட்டு வருது. நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம், அதுவே மெல்ட் ஆகி வரும். கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று நல்லா கலந்து விடுங்க. கலந்து விடும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி ப்ரௌன் கலராக மாறும். இதுதான் கேரமல். இந்த கலரை நீங்கள் ரொம்ப டார்க் கலர் வரையும் நீங்கள் செஞ்சிங்கனாக்கா அது ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும். அதனால் லைட் ப்ரௌன் கலர் வரும்போதே நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஊற்ற வேண்டிய பாத்திரத்தில் ஊற்றிக்கணும். அதுதான் முக்கியமான ஸ்டேஜ். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், கலர் நல்லா மாறி வருது. பாருங்கள், நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது. பாருங்கள், இப்போது கரெக்டான கலருக்கு வந்துருச்சு. இப்போது நம்ம எந்த பாத்திரத்தில் நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோமோ, நம்ம பட்டர் தடவி வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே அந்த இதை பாத்திரத்தை நல்லா சுற்றி விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிடுங்க. இல்லைனாக்கா உடனே அது செட் ஆயிரும். அதுக்கப்புறம் கையே எதுவும் வைக்காதீங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் நம்ம 2 கப்பு அளவுக்கு பால் எடுத்துக்கிறோம். 2 கப்பு அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி ஊற்றாத திக்கான பால். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட நெய் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எந்த டேபிள் ஸ்பூனில் சுகர் எடுத்தோமோ அதே டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் மறுபடியும் இந்த பாலில் நம்ம சுகர் போட்டுக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்க சுகர் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போது அது கூட நல்லா எல்லாம் கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கப் ரவை, அதையும் நம்ம இந்த பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம். பால் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்க்கணும். ரவை வறுக்காத ரவை தான் நான் சேர்த்துருக்குறேன், வறுத்த ரவை சேர்க்கக்கூடாது. வறுக்காத ரவை தான் இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா கேசரி மாதிரி கெட்டி ஆகிற வரையும் வெயிட் பண்ணாதீங்க, கொஞ்சம் லிக்விடாக வரும்போதே நம்ம எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரை நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம அது கூட சேர்த்துடலாம் முட்டைக்கு பதில். இப்போ நம்ம முட்டை சேர்த்து செய்கிறனால 2 முட்டையை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற ரவையை இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், ரவை இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப நீங்கள் கட்டியாக வச்சிட்டிங்கன்னா கரெக்டான பதத்துக்கு வராது. நீங்கள் இறக்கும்போது தண்ணியாக இருக்கும், கொஞ்சம் ஆறணுன்னா அதுவே கட்டியாயிரும். அதனால் கரெக்டான பதத்துக்கு இறக்கிடுங்க. ரவை ரொம்ப வேகணும்னு எதிர்பார்க்காதீங்க, நம்ம மறுபடியும் ஸ்டீம் பண்ண போகிறோம். அதனால் ஓரளவு வெந்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போது முட்டையும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த முட்டை வாசனை நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கேரமல் ஊற்றி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புட்டிங் மாவை அதில் ஊற்றிடலாம். கரெக்டாக ஊற்றி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. பாத்திரத்தை எந்த பபுள்ஸும் இல்லாத அளவுக்கு நல்லா தட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் கீழே ஒரு தட்டு போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம இந்த புட்டிங் பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இல்லைனாக்கா தண்ணி வேர்த்து அதுக்குள்ளே ஊற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லைனாக்கா நீங்கள் ஒரு அலுமினியம் ஃபைல் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஒரு 25 நிமிஷம் நல்லா வேக வைங்க. 25 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து பாருங்கள், ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். இப்போ நல்லா வெந்திருக்கு, குச்சியில் ஒட்டாமல் வந்திருக்கு.
ஸோ நம்ம இதை எடுத்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருவோம். கம்ப்ளீட்டாக ஆறணும். ஆறினா தான் அது நல்லா செட் ஆகி வரும். பாருங்கள், இப்போ நல்லா ஆறிட்டு ஆறினதுக்கப்புறம் ஓரங்கள்லாம் அதுவே விட்டுருக்கு. இப்போது எந்த தட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோமோ அந்த தட்டில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள், ரொம்பவே எம்மியான சூப்பரான புட்டிங் அருமையாக ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான இந்த ரெசிப்பியை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.